வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா யூரிக் ஆசிட். இது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க அண்ட் யூடியூப்லேயும் கேட்டுட்ருக்கீங்க கமெண்ட்ஸில். இப்போ யூரிக் ஆசிட் பற்றி சொல்லுங்கன்னு. அதனால தான் இன்றைக்கி யூரிக் ஆசிட்டை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ யூரிக் ஆசிட்னால் இது எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது நம்ம பாடியிலன்னு பார்த்திங்கன்னா 70% இன்டெஸ்டைன்லேயும் லிவர்லேயும் ப்ரொடியூஸ் ஆகுது. பேலன்ஸ் என்னென்னா பேலன்ஸ் இருக்கக்கூடிய 30% ஃபுட்டு மூலமாக ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு. இப்போ இந்த யூரிக் ஆசிட் செல்லெல்லாம் டேமேஜ் ஆகும் இல்லையா, நம்ம உடம்பில் செல்ஸ் டேமேஜ் ஆகும்போது பியூரின்ஸ்னு ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். அதில் பிரேக் டவுன் ஆகி கூட அந்த யூரிக் ஆசிட் வரும். அதாவது என்னென்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம அழுகி போன பொருள்லாம் வச்சுருந்தா அதுலேருந்து ஒரு கேஸ் வரும் பார்த்திங்களா. வீட்டில் ஒரு டஸ்ட்பினில் அழுகி போன பொருள்லாம் போட்டு வச்சுருக்கோம், நிறைய வாழைப்பழம் தோல் அது இது போட்டிருக்கோன்னு வச்சுக்கோங்க. அது அழுகிடுச்சுன்னா அங்கேருந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா. அந்த மாதிரி செல்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நிறைய செல்ஸ் அதுலேருந்து வர்றது பியூரின்ஸ் வரும். பியூரின்ஸ் அப்படின்றது அது பிரேக் டவுன் ஆகி தான் நம்மளுக்கு யூரிக் ஆசிட், அதுவும் ஒன் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். அதுவுமே யூரிக் ஆசிட் வரும். 30% ஃபுட்டு மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வெறும் இது கெடுதல் மட்டும் கிடையாது, இது நல்லதும் இருக்குது. அளவுக்கு அதிகமாகும்போது மட்டும்தான் கெடுதல். இது பயங்கரமான ஆன்டி ஆக்சிடெண்ட் அண்ட் நரம்புகளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது ஒன்று. இது ஜென்ட்ஸ்க்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 2.5 to 7 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இருக்கலாம். ஃபீமேல்ஸ்க்கு 1.5 to 6 மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இருக்கலாம். இதுக்கு மேலே ஆனால் தான் இது பிரச்சனை. இதுக்குள்ளே அளவுக்குள்ளே இருக்கும்போது இது ரொம்ப ஆன்டி ஆக்சிடெண்ட்டாகவும் நரம்புகளெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்குது. இது ஜாஸ்தி ஆகும்போது இதுக்கு என்ன சொல்கிறாங்க பேர்னா ஹைப்பர் யூரிசெரிமியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர் யூரிசெரிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா, இப்போ ஜாஸ்தி ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இது ஜாயின்ட்ஸ் கிட்ட போயிட்டு செடிமெண்ட் ஆகிடும். அப்போது நம்ம ஜென்ரலாக ஜாயிண்ட்ஸ் கிட்ட போய் செடிமெண்ட் ஆகிடுச்சுன்னா அது பயங்கரமாக வீக்கம் வலிக்கும். இதை தான் கவுட்டுன்னு வேறு சொல்லுவாங்க. அப்புறமா கிட்னிலே கூட கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிடும். கிட்னிலையும் கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை தான் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகிடும் நம்மளுக்கு. யாருக்கெல்லாம் இது வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா, நிறைய செல் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு, தைராய்டு இருக்கிறவங்களுக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் எப்படிப்பட்ட ஃபுட்டு எடுக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய ரிச் ஃபுட் ஆஃப் சீ ஃபுட் எடுக்கிறவங்க, நிறைய சீ ஃபுட்டுன்னா தெரியும் இல்லையா நம்மளுக்கு, மீன், அப்புறம் இந்த நத்தை சொல்லுவாங்க, மீன் வகைகள், பலவிதமான வகைகள், அப்புறம் கடலில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருளுங்க, தண்ணியில் கிடைக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் சாப்பிடக்கூடியவங்களுக்கு இதுவாக இருக்கும். ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு, அப்புறம் மஷ்ரூம் நிறைய சாப்பிட்டாங்கன்னா, ட்ரைட் பீன்ஸ் சாப்பிட்டாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டயூரிட்டிஸ் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு, ஆஸ்பிரின் எடுக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாம் கூட வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லுது ரிசர்ச்சர்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது யூரியான்றது எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற ப்ரோட்டீன் ஃபுட்லேருந்து தான் யூரியா வருது. இப்போ ப்ரோட்டீனில் இருக்கிற நைட்ரஜன் தான் யூரிக் ஆசிடாக மாறுது. யூரிக் ஆசிட் எங்கேருந்து மாறுது? ப்ரோட்டீனில் இருக்கிற நைட்ரஜன் தான் யூரிக் ஆசிடாக மாறுது. அப்போ நம்ம சாப்பிட்ற முறைகளை முதல்ல சரி பண்ணணும். ப்ரோட்டீன் சாப்பிடாமையும் விட்டுறக்கூடாது, சாப்பிடணும். ஆனால் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக நம்ம குடித்தே ஆகணும். தண்ணி கூட எப்படி குடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தண்ணியில் கொஞ்சோண்டு சுருள் பட்டையை போட்டுக்கிட்டு ஒரு துளி மஞ்சப்பொடியை போட்டுட்டு அந்த தண்ணியை குடித்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம ப்ரோட்டீன் ஃபுட்டு எடுத்தால் கூட அது நைட்ரஜன், அதில் இருக்கிற நைட்ரஜன் யூரிக் ஆசிடாக மாறுது. ஆனாலும் தேவையான அளவுக்கு வச்சுட்டு தேவையில்லாத வெளியில் ஏற்றிடும். அப்போ அந்த தண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் சுருள் பட்டையும் மஞ்சப்பொடி போட்டு குடிக்கிறது ரொம்ப நல்லது. வேறு இன்னும் எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பாடி அசிடிக்லேருந்து ஆல்கலைன் நேச்சருக்கு நம்ம மாற்றணும் இப்போது. அப்போ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் எல்லாமே நம்ம கண்டிப்பாக எடுத்தாகணும். என்னென்னா நார்ச்சத்து, நீர்ச்சத்து உள்ள ஃபுட்டு நம்ம எடுத்தாகணும். புது செல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டையும் நம்ம எடுக்கணும். இதுக்கு பேஸ் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இளநீரையும் குக்கும்பர் ஜூஸையும் வச்சுக்கிட்டு இதில் மஸ்க் மெலான், இல்லைனா மாதுளம்பழம், இல்லைனா ஆப்பிள், பீட்ரூட், இல்லைனா கேரட், ஏதாவது ஒரு ஜூஸை
இந்த இளநீர் குக்கும்பர் ஜூஸோடு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதோட கூட நம்ம குடிக்கலாம். இது மாதிரி எடுக்கும்போது என்னென்னா அதிகமான யூரிக் ஆசிட் வந்து வெளியேறிடும் நம்ம பாடியை விட்டு. இந்த யூரிக் ஆசிட் வந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் கிட்னி ஸ்டோன் கூட வந்துடும். அப்புறமா இது என்ன பண்ணோன்னா எலும்பு மஜ்ஜைகள் இருக்குது இல்லையா, போன் மேரோஸ், அங்கெல்லாம் கூட போய் ஃபார்ம் ஆகிடும். அதனால தான் அது கவுட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த பெயின் வந்து சிவியராக வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அது தேவையான அளவுக்கு மட்டும் இல்லாமல் அதிகமாக இருக்கும்போது அது எங்கெங்கே போய் சேவ் பண்ணிடும்ன்றது வந்து ஜாயின்ஸில் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பெருவிரல், கால் பெருவிரல், போன்ஸில் எல்லா ஜாயின்ஸ்கிட்டையும் போய் உட்காந்துருவோங்க. இது எல்லாமே வந்து என்னென்னா அசிடிக் ஃபுட்டு சாப்பிட்றதுனால வரக்கூடிய விளைவுகள் தான் இது. இப்போ வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும், ஆனால் அது சரியாக எடுக்கணும். இப்போ வந்து நான்வெஜ் எடுத்தால் கூட அதுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம ஃப்ரூட்ஸையும் வெஜிடபிள்ஸையும் எடுத்துடணும். அது எடுத்துட்டால் தான் இது வந்து கரெக்டு. இப்போ பழைய காலத்தில் வந்து இந்த கடா வெட்டி ரத்தம் கொடுக்கறது சுவாமிக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து முறையை எப்படி வச்சுருந்தாங்க நம்ம முன்னோர்கள்னு பார்த்திங்கன்னா, கடா வெட்டி ரத்தம் கொடுத்துட்டு உடனே வாழைப்பழத்தை வச்சுருவாங்களாம். ஏன்னா அது சாப்பிட்டாலும் உடனே வந்து அதுக்கு தேவையான பழம் அவங்க வந்து ஒரு காரியமாக தான் கடவுளுக்கு வந்து எடுத்து வைக்கிற முறைன்ற மாதிரி வச்சுருந்தாங்க. அது வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கல, நம்ம வந்து வேறு மாதிரி எடுத்துக்கிட்டோம். அது கடவுளுக்கு வைக்கிற முறைன்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம், அவ்வளோதான். இப்போ வந்து வேறு இன்னும் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு 2 லிட்டர் தண்ணியில் ஒரு 100 கிராம் கொத்தமல்லி போட்டுட்டு 100 கிராம் கருப்பு திராட்சை ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு 1 லிட்டர் ஆனதுக்கப்புறமா அதை வந்து வடிகட்டி வச்சுக்கோங்க. இது வந்து காலையிலையும் நைட்டும் ஒரு 50 ml குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதுலேயும் மாற்றங்கள் வரும். ஜீரக வாட்டர் தண்ணி வந்து ரொம்ப நல்லது. ஜீரக வாட்டர் வந்து எடுக்கலாம். இப்போ வந்து சித்தகுரு என்ன சொல்லியிருக்காருன்னா, தண்ணி எடுக்கணும், ஆனால் அந்த தண்ணி வந்து ஊற்று தண்ணி இல்லைன்னா கிணத்து தண்ணி, ஆற்று தண்ணி, குளத்து தண்ணி, இந்த மாதிரி நேச்சுரலாக உருவான தண்ணியை வந்து எடுங்க. அதனால் யூரிக் ஆசிட் பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இப்போ வந்து ஃபைபர் ஃபுட் அப்படின்னா முக்கியமாக வந்து ஃபைபர் ஃபுட், எல்லா ஃபைபர் ஃபுட்லேயும் பொட்டாசியம் இருக்கும். அந்த பொட்டாசியம் வந்து எதுக்கு தேவை, கிட்னிக்கு வந்து ரொம்ப தேவை அது. அப்போது ஃபைபர் ஃபுட்டுன்னு நம்ம எடுத்தோம்னா வாழைக்காய், நம்ம என்ன பண்ணுவோம், வாழைக்காயை நல்லா தோல் சீவிட்டு உள்ளே இருக்கிற வயிற்று மட்டும் சமைப்போம் இல்லையா, அப்படி பண்ணக்கூடாது. வாழைக்காய் வந்து ஃபுல்லாக அப்படியே தான் மேலே தோலோடு தான் நம்ம வந்து சமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து வாழைப்பழத்தில் வந்து ஃபைபர் நார்ச்சத்து இருக்குது, கூட பொட்டாசியமும் இருக்குது. இதெல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து இந்த யூரிக் ஆசிடை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் வந்து வாழை என்று சொல்லக்கூடிய வாழைத்தண்டில் இருக்குது, அப்புறம் வந்து வாழைப்பூவில் இருக்குது, பீன்ஸு, அவரைக்காய், கொத்தவரங்காய், இந்த மாதிரி அந்த நார் வரும் இல்லைங்களா, அது எல்லாத்துலேயுமே பொட்டாசியமும் சேர்ந்துருக்கிறதுனால இது வந்து கிட்னிக்கும் ரொம்ப நல்லதுன்றதுனால நார்ச்சத்து உள்ள பொருட்களை வந்து வெஜிடபிள்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்க சொல்கிறாங்க. சித்தகுரு சொன்னது டிப்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, நீர் வந்து பருகணும், ஆனால் எந்த மாதிரி நீரை பருகணும் அப்படின்னு சொன்னார். இந்த ஃபுட்டை வந்து எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும் இந்த யூரிக் ஆசிட் பிரச்சனைகள். அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக உங்களுக்கு அந்த வலியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும். அந்த வீக்கம், ஜாயின்ஸில் வீக்கம், இது எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டேன். இந்த டிப்ஸில் வந்து ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் முக்கியமாக வந்து ஃபுட்டில் மாற்றிக்கோங்க. ஃபைபர் ஃபுட்டு கண்டிப்பாக டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டாவது ஃபைபர் ஃபுட் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு நைட்டில் வந்து ஃபைபர் ஃபுட் இருக்கிறது ரொம்ப 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 அத்தியாவசியமான ஒன்று. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுட்டை வந்து மாற்றி அமைச்சுக்கோங்க. யூரிக் ஆசிட் ப்ராப்ளம்ஸ் சரியாயிடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.